ஒட்டுமொத்தமா எல்லா யுஎஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸுமே வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. யுஎஸ் கவர்மெண்ட்டே வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகும். ஏன் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் கவர்மெண்ட்ல வந்து வருஷம் ஒரு பில்லு வந்து பாஸ் ஆகும். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் அப்ராப்ரியேஷன் பில். நம்ம ஊர்ல வந்து ஃபிஸ்கல் இயர் அப்போ வந்து ஒரு பட்ஜெட் மீட்டிங் போட்டு பார்லிமெண்ட்ல மீட்டிங் போடுவாங்கல்ல, பில் பாஸ் பண்றதுக்கு. அதே மாரி தான் அங்க காங்கிரஸ்ல வந்து மீட்டிங் போட்டு ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆனுவல் அப்ராப்ரியேஷன் பில். அந்த பில்லுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே வந்து சேலரிஸ் வந்து அலோகேட் ஆகும். அந்த பில்லு பாஸ் ஆகாம இந்த வாட்டி ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறனால, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து ஷட் டவுன் ஆயிருக்காங்க. லைக் ஒர்க்கே வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. லைக் எசென்ஷியல் ஒர்க் ஃபோர்ஸ் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆயிட்டே இருப்பாங்க. லைக் பார்டர் செக்யூரிட்டி, ஏர் கண்ட்ரோல்ஸ், மெடிக்கல்ஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி இவங்க எல்லாருமே மட்டும் தான் ஒர்க் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் சேலரிஸ் போகாது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பில்லு பாஸ் ஆனா தான் பேசிக்கா எல்லாத்துக்குமே சேலரிஸ். அதனால ஷட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எப்போ இந்த மாதிரி ஷட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 அப்ப சேம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 35 நாள் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆயிருக்கு. இதுதான் யுஎஸ் கவர்மெண்ட்டோட ஹிஸ்டரியிலே லாங்கஸ்டான ஒரு யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ட்ரம்ப் வந்து நல்லது பண்றாரா? கெட்டது பண்றாரா? அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க.